பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை தலைப்பின் கீழே அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் என் மூலியமாக இந்த நாளிலே பேசிக்கொண்டிருக்கிறார். இதிலே ஆசீர்வாதமான வார்த்தைகளும் கடந்து வந்திருக்கிறது. சில கடிந்து கொள்கிற வார்த்தைகளும் கடந்து வந்திருக்கிறது. சில ஆறுதலின் வார்த்தைகளும் கடந்து வந்திருக்கிறது. சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை கட்டக்கூடியதாக கடந்து வந்திருக்கிறது. இந்த நாளிலே இந்த வார்த்தை சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது அப்படின்னா, இதை பலவிதமான காரியங்களை நாம் ஒப்பிடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் நம்முடைய மூத்த சகோதரர் அப்படின்னா, அவரிடத்துல நம்முடைய சிநேகம், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய தொடர்பானது என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேணும். சமயம் வந்தா, சந்தர்ப்பம் வந்தா மாத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, என் தகப்பனே, என் சகோதரனே அப்படின்ற அல்ல. அவரிடத்துல எவ்ரி கனெக்ட், அதாவது எந்த நேரமும் தொடர்பிலேயே நாம் இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையாகவே அவருடைய சுபாவம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவர் நமக்காக பரிந்து பேசுகிற காரியம், இது எல்லாமே நம்முடைய நேச்சராக மாறிடும். நான் இன்னைக்கு சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் பிரிவினைவாதிகளாக இருக்கிறாங்க, பிரித்து விடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பார்க்குறப்ப கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு விரக்தி கூட மனதில் உண்டாகிறது. சில ஊழியர்களை பார்க்கிற பொழுது அல்லது சில நபர்களை பார்க்கிற பொழுது நம் இருதயத்தில் கசப்புகளும் காயங்களும், சில மனுஷர்களால் உண்டான காயங்கள் இன்னும் ஆறாத நிலையை போல இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு எதிரின்னு யாருமே கிடையாதுங்க. பிசாசு ஒருவனை தவிர எதிரி அப்படின்னு சொன்னால் யாருமே கிடையாது. ஆனால் நம்மளை குறித்து தவறான காரியங்களை பேசுவாங்க, நம்மளை குறித்ததான ஒரு நல்ல ஒப்பீனியன் சொல்ல மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு விதத்தில் மனுஷர்கள் இருந்தாலும் தேவன் சொல்கிறாரு, இது அப்படித்தான்ப்பா. ஆனால் உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய அன்பானது இன்னும் அது ஆழமாகணும் அப்படின்றது தான் தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் குடும்பங்களில் கூட, உறவுகளில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிவினைகள், பிளவுகள், ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது முகம் கோபித்து கொண்டு அவர்களிடத்தில் பட்சமாய் இராதபடிக்கு, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்களுக்கு உதவாத ஒரு நிலையை போல, எனக்கு என்ன அப்படின்ற ஒரு நிலையை போல இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவருடைய சகோதரர்கள், தாய் தகப்பன்மார், இவர்களுடைய காரியங்களை, அதாவது இன்னும் ஆழமாக அங்கே இல்லைன்னாலும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத கிறிஸ்துவின் சிலுவையின் நேரத்தில் அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்றெல்லாம். அதாவது தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய காரியங்களை குறித்ததான காரியங்களை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் என்பதை நான் இங்கே மையப்படுத்துக. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எவர்களிடத்தில் நாம் பழகினாலும் அந்த பழக்கமானது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கத்தக்கதாக காணப்படும்படிக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாமும் நடந்து கொள்ள வேண்டும், நம்மிடத்தில் பழகுகிறவர்களும் அப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நாளில் இந்த வேத வார்த்தையின்படியாக சகோதர சிநேகம் நம்மிலே நிலைத்திருக்க கடவுது அப்படின்னா, நாம் பிரிவினைவாதிகள் அல்ல, பிளவுபடுத்துகிறவர்கள் அல்ல. நம்மிடத்தில் பழகுகிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய உடன் பிறப்புகள். இந்த ஐக்கியத்தில் கிறிஸ்து இயேசு நமக்கு போதித்த வார்த்தையின்படியாக நாம் நிலைத்திருப்போம். நிச்சயமாக நம்முடைய ஐக்கியத்தில் நாம் நிலைத்திருப்போம். அப்படி நிலைத்திருக்கிற பொழுது தேவனுடைய அந்த அநாதி தீர்மானம்
நீங்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது தேவ தூதர்களையும் நம்ம உபசரிக்கிற ஒரு நிலைக்குள் கடந்து போவோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒருவர் மேல் வைக்கிறதான பட்சமாய் இருக்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறபடினால இப்படிப்பட்ட சம்பவங்களும் நடக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ பிளவுகளையும் பிரிவுகளையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஊழியத்திலும் விசுவாசிகளிடத்திலும் ஆண்டவரே மக்களிடத்திலும் நாங்கள் எத்தனையோ பிரிவினைவாதிகளாக கூட இருந்திருக்கிறோம். ஆனால் உம்முடைய வார்த்தைக்கு இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சகோதர சிநேகத்திலே நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதித்து என்னுடைய பிரயாணங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்து எங்களை அற்புதமாய் நடத்தட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.